எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 25 தமிழக மீனவர்கள் 24 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம். இந்த வழக்கு விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? 24 பேர் விடுதலையான பட்சத்தில் ஒருவருக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில நெடுந்தீவு அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன் பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 3 விசைப்படகையும் அதில் இருந்த 25 மீனவர்களை கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் அவருடைய சிறைக்காவல் தேதி முடிந்து இன்று மீண்டும் மீனவர்கள் 25 பேரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது 24 பேர் மட்டும் நீதிபதி விடுதலை செய்து ஒரு படகோட்டிக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது மற்ற 2 படகோட்டிகளும் படையின் உரிமையாளராக இருப்பதால் படகை அரசுடைமை ஆக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்துள்ளனர். இந்த மற்றொரு படகோட்டி கூலி வேலைக்காக படகு ஓட்டி சென்றதால் அவருடைய அந்த படையின் உரிமையாளர் ராமேஸ்வரத்தில் இருப்பதால் அந்த படையுடைய வழக்கு அடுத்த மாதம் நடைபெறும் என்றும் படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் விடுதலை செய்யப்பட்டுள்ள அந்த 24 மீனவர் அவர்களுடைய தேவையான கடவுள் தயார் செய்து இன்னும் ஒரு தினத்திலிருந்து தாயகம் திரும்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.